21ാമത് ശ്ലോകം. മേധ്യാം ഗോചക്രവത് സ്ഥാസ്നു പരസ്താത് കൽപവാസിനാം ധർമ്മഃ അഗ്നിഃ കശ്യപഃ ശുക്രഃ മുനയഃ യേ വന ഔഗസഃ ചരന്തി ദക്ഷിണീകൃത്യ ഭ്രമന്തഃ യത് സത് താരകാഃ മേധ്യാം ഗോചക്രവത്താസ്നു പരസ്താത് കൽപവാസിനാം ധർമ്മോഗ്നി കശ്യപ ശുക്രോ മുനയോ യേ വനൗഗസ ചരന്തി ദക്ഷിണീകൃത്യ ഭ്രമന്തോ യത്സതാരകാഃ. നക്ഷത്രങ്ങളോട് കൂടിയിട്ട് സപ്തഋഷികളും കശ്യപനും ശുക്രനും എല്ലാരും ഒന്ന് എല്ലാ ടൈമിലെയും സർവദാ பிரதட்சணம் வச்சுட்டே இருப்பா அப்படின்னு பகவான் சொல்றார். மேட்யாம் அப்படின்னா 4 கால் இருக்கிற ஆடு மாடு இப்படி இருக்கிற மிருகங்களை கட்டி போடுறதுக்கு கயரை சுற்றி கட்டுறதுக்காயிட்டு மண்ணில ஸ்ட்ராங் ஆயிட்டு உറപ്പിக்கிற ദൃഢமான அந்த குச்சி, அந்த குச்சியில ஆடு மாடுகள் கட்டி போடப்பட்டானாக்கா அந்த ஆடு மாடுகளுக்கு சுதந்திரமாயிட்டு ரொம்ப தூரத்துக்கு சஞ்சாரம் பண்றதுக்கு சாத்தியமில்லை. கயருக்கு எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு தூரம்தான் அந்த 4 கால் இருக்கிற மிருகங்களுக்கு சஞ்சரிக்கிறதுக்கு சாதிக்கும். அப்படி கட்டி போடுற கயறிலேயே ஒரு சில கயறுகளுக்கு சின்ன நீளம்தான் இருக்கும், ஒரு சில கயறு கொஞ்சம் நீட்டமா இருக்கும். அப்ப நீட்டத்துக்கு தகுந்த மாதிரி லென்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஆடு மாடுகள் சஞ்சரிக்கும். கோசக்கரவது அப்படி மண்ணுல குளிச்சு போட்ட அந்த குச்சியில கட்டி போடுற மாடுகளை மாதிரி அந்த மாடுகளை யூஸ் பண்ணி சக்கரம் மாதிரி சுத்த வச்சுட்டாக்குமே. காளை மாடுகளை சக்கரம் மாதிரி சுத்த வச்சுட்டாக்குமே. கடலெண்ணெய், எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் எள்ளுலேருந்தாக்குமே உண்டாக்குறது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய், இப்படியெல்லாம் இருக்கிற எண்ணெய்கள் உண்டாக்குறது. அந்த எண்ணெய்களை எடுத்தானா அதுலேருந்து எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தேங்காயோடு அந்த கொப்பரையை ஆட்டின அந்த கொப்பரை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படி கெட்டி போட்டானா அந்த மிருகங்களுக்கு வேற எங்கும் போக முடியாது. அப்படி ஒரு அவஸ்தையாக்கும். இந்த துருவ நட்சத்திரத்துக்கு சுற்றிலும் இருக்கிற சப்த கிரகங்களுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கும் எல்லாம் உள்ளது. துருவ நட்சத்திரத்தை வட்டம் போட்டு சுற்றி கறங்கும் எல்லாம். பூமியில ஆடு மாடுகளை கட்டி போடுறதுக்கான குச்சி
அதுக்கு ஈக்குவல் ஆயிட்டு இங்க துருவ நட்சத்திரத்தை சொல்லப்படுறது. அந்த குச்சியில கட்டி போட்ட கயரோடு லெங்ஸுக்கு தகுந்த மாதிரி லெங்ஸில் தான் மிருகங்களுக்கு சஞ்சரிக்க முடியும். அதுக்கு ஈக்குவல் ஆயிட்டு அந்த துருவ நட்சத்திரத்துக்கு சுத்திலும் ரவுண்டடிப்பா இந்த சப்த ரிஷிகளும் சப்த கிரகங்களும் அதே மாதிரி நட்சத்திர கூட்டங்களும் அப்படின்னு பகவான் இங்க சொல்லுறார். அப்படி ஒரு உத்தமமான ஒரு ஸ்தானத்தை பகவான் கொடுக்க வாக்கம் செய்றார். உத்தமமான நட்சத்திரம் ஆயிட்டு துருவ நட்சத்திரத்தை பகவான் இங்க சொல்றார். அந்த ஸ்தானத்தையாக்கும் துருவஸ்தானத்தையாக்கும் பகவான் துருவனுக்கு கொடுக்கிறார். துருவன் அப்படின்னாக்கா திருட புத்தி உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அசையாத பர்மனண்டா இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். அந்த பேருக்கு சூட்டபிள் ஆயிட்டாக்கும் துருவகுமாரனோடு வனக்கும் பகவானை பார்த்தே தீருவேன் அப்படின்னு திருடமாயிட்டு இருந்து பகவானை தரிசிச்சு பகவான் இதா வரங்களை கொடுத்துட்டு இருக்கார். அதனாலேயே துருவகுமாரனுக்கு துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற பதவிய பகவான் கொடுக்கிறார். சிதி அப்படின்னாக்கா டிப்ரீசியேஷன், மாற்றம். துருவச்சிதி அப்படின்னாக்கா மாற்றம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். மாற்றம் அப்படிங்கிற அவஸ்தை இல்லாத துருவ பதத்தை பகவான் கொடுக்கிறார். சதுர்பாகு ஸ்வரூபனாயிருக்கிற பகவான் துருவ நட்சத்திர ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்தை கொடுக்கிறார். துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற ஸ்தானம் சென்டர்ல, அந்த ஸ்தானத்துக்கு சுற்றிலையும் சப்த கிரகங்களும் அதே மாதிரி சப்த ரிஷிகளும் நட்சத்திர கூட்டங்களும் எல்லாம் சுத்தி சுத்தி இந்த கல்ப அவசானம் வரைக்கும் கவங்கிட்டே இருக்கும் அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். மின்னி திளங்கி நிற்கிற ஜொலிக்கிற அந்த துருவ நட்சத்திரத்தை தர்மஹா தர்மதேவனும் அக்னிஹி 49 அக்னிகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த எல்லா அக்னிகளும் கஷ்யபஹா கஷ்யப பிரஜாபதியும் சுக்ரஹா சுக்ராചാര്യരും വന ഔഗസഹ വാനപ്രസ്ഥാശ്രമം സ്വീകരിച്ച സിദ്ധர்களும் ഒരു ചില മുനയഹ മാമുനികളും സപ്തഋഷികളും എല്ലാരും ധ്രുവ നക്ഷത്രத்துக்கு ചുറ്റിലും കൽപ്പവാസിനം கல்பகாலம் முழுவன் வசிப்ப பரஸ்தாத். அது மட்டுமில்லை, நைமித்திக பிரளயம் வந்தாலாக்குமே இந்த கல்பகாலம் முடியறது. அந்த கல்பகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் பகவானில லயிக்கிற மாதிரி இந்த துருவ நட்சத்திரமும் பகவானில லயிக்கும். துருவ நட்சத்திரம் அப்படிங்கிறது ஸ்தாஸ்னு அழியாதக்கு ஸ்திரமாயிட்டு இருக்கும், பெர்மனண்ட் ஆயிட்டு இருக்கும். ஒருபோதும் அழிவு கிடையாது. சூரிய சந்திரர்களுக்கு எப்படி அவளுக்கு அழிவு இல்லையோ அதே மாதிரி துருவ நட்சத்திரத்துக்கும் அழிவு கிடையாது. டாப் மோஸ்ட் ஸ்தானமாயிருக்கிற துருவ பதவி கல்பவாசினம், கல்பகாலம் முழுவன் அந்த துருவ நட்சத்திரம் உண்டாகும். கல்பகாலத்தில் இருக்கிற எல்லாமே நைமித்திக பிரளயத்தில் இல்லாம போகும். பிரபஞ்சம் கம்ப்ளீட் ஆயிட்டு சூக்ஷ்ம ரூபத்தில் பகவானில் லயிக்கும். துருவ நட்சத்திரத்தை இல்லாம பண்றதுக்கு ஒரு சக்திக்கும் சாத்தியமில்லை. துருவ நட்சத்திரத்துக்கு ஒருபோதும் மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகாது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது 7-14 லோகங்கள் இன்க்ளூட் ஆனதாக்கும்.
பூமிக்கு கீழே 7 பாதாள லோகங்கள், பூமிக்கு மேலே 6 பரலோகங்கள், இப்படியாக 7 14 லோகங்கள் இன்க்ளூட் ஆனதாக்கும் பிரபஞ்சம். பிரம்மாவோடு 100 வயசு அப்போவாக்கும் பிரம்மப்பிரளயம் சம்பவிச்சு பிரம்மாவுக்கு நாசம் உண்டாகிறது. அது வரைக்கும் இந்த துருவ நட்சத்திரத்துக்கு நாசம் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நைமித்திக பிரளயத்திலையும் சப்த ரிஷிகளும் சப்த கிரகங்களும் சூரிய சந்திரர்களும் அத்தனை பேரும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாம் சூக்ஷ்ம ரூபத்துல பகவானில் லயிக்கிற மாதிரி துருவ நட்சத்திரமும் பகவானில் லயிச்சு கல்பம் ஆரம்பிக்கும் போது அழிவில்லாத அந்த துருவ நட்சத்திரம் தன்னால பிரகடமாகும். துருவ நட்சத்திரம் அப்படிங்கிறது பிரம்ம பதவிக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். காரணம் இங்க துருவன் சொன்னார் பகவான் கிட்ட, ஒருத்தரும் உட்காராத பதவி எனக்கு வேணும் அப்படின்னாக்கா பிரம்மாவுக்கும் அப்பாற்பட்ட பதவியாக்கும் பகவான் துருவனுக்கு கொடுத்தது. அதனால பிரம்மாவுக்கு கூடியும் பிரம்ம பிரளயத்துல அழிவு இருக்கு, இந்த துருவ நட்சத்திரத்துக்கு பிரம்ம பிரளயத்துல அழிவில்லை அப்படிங்கிறத இங்க சொல்லப்படுறது. துருவ நட்சத்திரம் பிரம்ம பதவிக்கும் அப்பாற்பட்டதாக்கும். தர்மதேவன், அக்னி, சுக்கராச்சாரியர், சப்தரிஷிகளாயிருக்கிற உத்தம நட்சத்திரங்கள், அதே மாதிரி கஷ்யப பிரஜாபதி, சப்த கிரகங்கள் எல்லாரும் ஒரு சைக்கிள் சக்கரம் மாதிரி இந்த துருவ நட்சத்திரத்துக்கு சுற்றிலும் சஞ்சரிச்சுட்டே இருப்பான். ஆனா துருவ நட்சத்திரம் அசையாம நின்று இருக்கும். அதையாக்கும் பகவான் இங்க சொன்னது, எந்தவித மாற்றத்துக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தை அசைக்க முடியாது அப்படின்னு. துருவ நட்சத்திரத்துக்கு சுற்றிலும் ஆக்கும் எல்லாம் கரங்கி திரியறது ஜோதிர்கோளங்கள் அப்படின்னு. அப்படி நட்சத்திரங்கள் எல்லாம் தட்சிணீகிருத்தியா வலப்பக்கமா சுத்தி நமஸ்காரம் பிரதட்சணம் வச்சுண்டு, வலப்பக்கமா நம்ம நமஸ்காரம் பண்றதுக்கு கோவிலுக்கெல்லாம் வரனா பிரதட்சணம் வலப்பக்கமா வச்சு பகவானை போய் நமஸ்காரம் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கிரக நட்சத்திரங்கள் எல்லாம் தட்சிணீகிருத்தியா வலப்பக்கமா சுற்றி கரங்கி துருவ நட்சத்திரத்தை பிரதட்சிணம் வச்சுண்டு பிரமந்தஹா சரந்தி வட்டங்கரங்கி சலிக்கிறது. சத் ச தாரகாஹ எது ச தாரகாஹ நட்சத்திரங்களோடு கூடிட்டு வட்டங்கரங்கிட்டு சலிக்கிறது. துருவ நட்சத்திரத்துக்கு சுற்றிலும் நட்சத்திரங்களோடு கூடிட்டு சப்த கிரகங்களும் சப்த ரிஷிகளும் கஷ்யப பிரஜாபதியும் சுக்கிரமாமுனியும் அக்னிதேவனும் கேந்திரஸ்தானமாயிருக்கிற துருவ நட்சத்திரத்துக்கு சுற்றிலும் வட்டங்கரங்கிறது, வட்டப்பாலம் சுத்துறது. துருவபதம் அப்படிங்கிறது சென்டர் பாயிண்ட் ஆக்கும். அந்த ஸ்தானத்துக்கு எந்த விதமான ஒரு அழிவும் இல்லை. அதுக்கு சுற்றுமாக்கும் ஆகாச மண்டலத்தில் இருக்கிற ஜோதிர்கோளங்கள் வட்டங்கரங்கிறது. துருவனுக்கு பகவான் கொடுத்த ஸ்தானமாக்கும். அது கிரக நட்சத்திரங்கள் இன்க்ளூடா இருக்கிற ஜோதிர்கோளத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும் துருவ நட்சத்திரம். அந்த ஸ்தானமாக்கும் பகவான் துருவனுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறது. இருபத்தி 2வது ஸ்லோகம். பிரஸ்திதே து வனம் பித்ரா தத்வா காம் தர்ம சம்ஸ்ரயः. பிரஸ்திதே து வனம் பித்ரா
पित्रा दत्त्वा गां धर्मसंश्रया 36 वर्षसाहस्रम् 36 वर्षसाहस्रं रक्षित अव्याहद इन्द्रियः 36 वर्षसाहस्रं रक्षिताव्याहद इन्द्रिया प्रस्थितेदु वनं पित्रा दत्त्वा गां धर्मसंश्रया 36 वर्षसाहस्रं रक्षिताव्याहद इन्द्रिया रक्षित अव्याहद इन्द्रिया 36 वर्षसाहस्रं रक्षिताव्याहदेन्द्रिया उन्नोड अप्पा वानप्रस्थं स्वीकरिप्पर उन्नोड यौवन टाइमिल बाल्यकालम मुडियर वरैक्कुम उंगूडवे अप्पा इरुप्पर अदुक्कप्पुறம் उनक्कु यौवनम वरत्त राज्यत्तोडु अधिकारत्ते उनक्कु कुडुत्तिट्टु उन्नोड अप्पा वानप्रस्थम स्वीकरिप्पर अदुक्कप्पुறம் नी 36,000 वर्षम धर्मिष्ठनायिट्टु इंद भूमिये परिपालनम பண்ணுவாய் அப்படின்னு பகவான் துருவன் கிட்ட சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். பகவான் இனி என்ன நடக்கும் அப்படிங்கறத துருவன் கிட்ட சொல்றார். காம் அப்படின்னாக்கா ராஜ்யம். காம் தத்வா ராஜ்யத்தை உனக்கு தந்துட்டு உன்னை யுவராஜாவாயிட்டு அப்பாயிண்ட் பண்ணிட்டு பித்ரா உன்னோடு அப்பா உத்தானபாதன் வனம் பிரஸ்திதேது வானப்பிரஸ்தாசிரமம் സ്വീകരിക്കർത്ത அப்போதாகட்டும் சுவாயம்புவ மனுவோடு ഭരണകാലത്തിലേക്കുമേ இந்த சம்பவங்களெல்லாம் நடக்கிறது. சுவாயம்புவ மனுவோடு 2 புத்திரர்களிலே 2வது புத்திரனாயிருக்கிற உத்தானபாதனாக்கும் இப்போதைய ராஜா 72 சதுரயுக காலகட்டமாக்கும் ஓரோ மனுக்களோடும் ஆட்சி காலகட்டம் அப்படிங்கறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். 72 சதுரயுக காலகட்டம் எப்படி கடச்சது அப்படிங்கறதையும் பார்த்தோம். பிரம்மாவோடு பகல் டைம் அப்படிங்கிறது 1000 சதுரயுகங்கள் ஆக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். அந்த 1000 சதுரயுகங்களில 14 மனுக்கள் ஆட்சி பண்ணுவா அப்படிங்கறத பார்த்தோம். 1000 டிவைடட் பை 14 அப்படின்னு போட்டானாக்கா ஒரு மனுவோடு ஆட்சி காலகட்டம் 71.43. அதை ரவுண்ட் அப் ஆயிட்டு எடுக்கிறதையாக்கும் 72 சதுரயுக காலகட்டம் அப்படின்னு கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். 72 சதுரயுக காலகட்டமாக்கும் ஓரோ மனுக்களோடும் ஆட்சி காலகட்டம் ஃபர்ஸ்ட் மனுவாயிருக்கிற சுவாயம்புவன் அவரோடு காலகட்டத்திலேயாக்கும் நம்ம இந்த துருவனோடு கதையை பார்க்கிறோம். சுவாயம்புவ மனுவோடு புத்திர பரம்பரையும் அந்த காலகட்டத்தில் பூமியை பரிபாலனம் பண்ணுவா அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு ராஜ்யத்தை பரிபாலிக்கிறவாளாக்கும் ராஜா. நிறைய ராஜ்யங்களை பரிபாலனம் பண்றவா சக்கரவர்த்தி. பூமி முழுவன் பரிபாலனம் பண்றவா மன்வந்தர அதிபன். அப்படி மன்வந்தர அதிபனாயிருக்கிற சுவாயம்புவ மனுவோடு அவகாசியாயிட்டு உத்தானபாதன் இப்போ ராஜ்யபரணம் பண்ணிட்டு இருக்கார். அந்த உத்தானபாதனோடு வம்ச பரம்பரையில துருவன் அடுத்த அவகாசியாயிட்டு ஸ்தானத்தை ஏத்துக்குவர் அப்படின்னாக்கும் பகவான் இங்க சொன்னதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உன்னோடு அப்பா பூமியோடு
பரிபாலனத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அதாக்குவீங்க. காம் தத்வா அப்படின்னு சொன்னது, பூமிய உனக்கு தந்துட்டு அப்படின்னு சொன்னது. பூமிய உனக்கு பரிபாலனம் பண்றதுக்கு தந்துட்டு உன்னோடு அப்பா வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு யாத்திரையாகத்த. அப்போது து ஆகட்டும். அவ்யாஹத இந்திரியஹா, கண்களை நன்னா திறந்து பிடிச்சு நல்லதும் கெட்டதும் கண்ணால பார்த்துண்டு, காதுகளை நன்னா திறந்து பிடிச்சு நல்லதும் கெட்டதும் காதுகளால கேட்டுண்டு, எது நல்லதோ அதை மட்டும் ஹிருதயத்துக்கு ஸ்வீகரிச்சுண்டு, நல்ல வழியில சஞ்சாரம் பண்ணிண்டு, நல்லதை மட்டும் கண்களாலையும் நல்லதை மட்டும் காதுகளாலையும் ரிசீவ் பண்ணிண்டு, நல்லது மட்டும் பிரவர்த்திச்சுண்டு, உன்னோடு கைகளால நல்ல பிரவர்த்திகளை மட்டும் செய்யணும். அதுக்காயிட்டு உன்னோடு இந்திரியங்கள் எல்லாம் டயர்ட் ஆகாதக்கு எப்பவும் எனர்ஜெட்டிக் ஆயிட்டு இருக்கணும். தர்ம சம்ஸ்ரயா, நல்ல மாதிரி தர்ம பரிபாலனம் நீ செய்யணும். அதர்ம வழியில போகாதக்கு தர்மத்தை நன்னா ஆசிரியிச்சுண்டு ஜீவிக்கணும். எത്ര காலமாக்கும் பிரஜாபரிபாலனம் நடத்தணும் அப்படிங்கிறதையும் பகவான் இங்க சொல்றார். ஷட் அப்படின்னா 6, த்ரிம்ஷது அப்படின்னா 30, ஷட் த்ரிம்ஷது அப்படின்னா 36, ஷட் த்ரிம்ஷது வருஷசாஹஸ்ரம், 36,000 வருஷம் ரட்சிதா, நீ இந்த பூமிய பரிபாலனம் பண்ணுவாய். 36,000 வருஷம் உனக்கு ஆயுள் இருக்கும். ஆனா உங்கூட இருக்கிறவாளெல்லாம் அவாவாளோடு தசாபுக்தி கால கட்டங்களுக்கு தகுதா மாதிரி காலச்சக்கரம் சுற்றி கறங்கி வரத்த இல்லாம போயிடுவா. எல்லாருக்கும் ஒன்றும் உன்னோட அளவுக்கு ஆயுளை கொடுக்க முடியாது. அதனால 36,000 வருஷம் உனக்கு ஆயுள் உண்டாகும். ஆனா உங்கூட இருக்கிறவாள் ஒன்றும் அந்த 36,000 வருஷம் முடிகிற அந்த டைம்ல இப்ப இருக்கிற ஆரும் இருக்க மாட்டா. அப்படி உங்கூட இருக்கிறவா ஆரும் இல்லேனாலும் 36,000 வருஷம் ரொம்ப ரொம்ப தீர்காயுளாயிட்டு நீ வாழ்வாய். நீ இந்த பூமிய பரிபாலிச்சுட்டே இருப்பாய். வார்த்தக்ய அவஸ்தை அப்படிங்கிறது உனக்கு இனி உண்டாகவே உண்டாகாது. உன்னோடு ஆசை பரிபூர்ணமாயிட்டு சாதிக்கும். நீ இந்த பூலோகத்துல என்னெல்லாம் ஆக்குமோ ஆசைப்படுறாய் அதெல்லாம் சாதிச்ச அப்புறம்தான் உன்னோட ஆயுள் முடியும். உயர்ந்த பதவியும் உனக்கு கிடைக்கும். 36,000 வருஷ காலம் பூமிய பரிபாலனம் செஞ்சுக்கோ துருவா அப்படின்னு பகவான் அனுகிரகிக்கிறார் துருவனை.